ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். ரொம்ப க்ரீமியாக ஸ்பைஸியாக செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் தயிர், 1/2 கப் தண்ணி சேர்த்து நம்ம 1 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா ஊறினா நல்லாயிருக்கும், அதனால தான் ஊற வைக்கிறேன். இல்லை ஊற வைக்காமலும் செய்யலாம். ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 5 ஏலக்காய் சேர்த்து வெடித்ததும் 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து வெடிக்க விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து கண்ணாடி மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் கூடவே 3-4 வரமிளகாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஆறுனதும் நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். நல்ல பெரிய கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 தக்காளியும் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்துட்டு நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சீரக பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த அளவு நல்லா வதக்கணும். ஊற வச்சிருந்த கறியை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மசாலா எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி. இதில் 1 கப் தண்ணி சேர்த்து சிக்கனை வேக வச்சிடலாம். அதில் தண்ணியெல்லாம் வற்றி க்ரீமியாக வர்ற அளவுக்கு நமக்கு கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு வற்றினா போதும். இது ஆறுனதும் கொஞ்சம் கெட்டியாகும்.
அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.